மகர ராசிக்கான பலன் 2026 வருடம் மகரத்துக்கு சிறப்பாகவே உள்ளது. இழுபறியாக இருந்த வேலைகள் காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடியும். திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு புதிய காதல் ஏற்படும். இழுபறியாக இருந்த காதல் எல்லாம் வெற்றி அடையும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கண்டிப்பாக நல்ல மருந்து சாப்பிட வேண்டும். உணவு கட்டுப்பாடும் இதற்கு அவசியம். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். சிலர் முயற்சித்தால் அவர்கள் சேர்த்து வைக்கலாம். புதிய நட்புகள் ஏற்படும். புதிய தொழில் தொடக்கம். உத்தியோகம் பார்ப்போருக்கு பதவி உயர்வு 2 மாதத்துக்கு, அதாவது ஜூன் மாசத்துக்கு மேல கிடைக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். லாபம் கைகூடும். சொத்து வாங்க வாய்ப்புகள் ஏற்படும். வண்டி வாகனங்களை மாற்றலாம். புதிதாக நீங்க வாங்கலாம். எந்தெந்த கடன் வரவில்லையோ தற்பொழுது கேட்டு வாங்கினால் அந்த கடன் நீங்கள் வசூலிக்கலாம். வீட்டை சீரமைக்கலாம். அதாவது ரெனோவேஷன் சொல்றோமா இல்லையா, அது செய்வாங்க. தேவையில்லாத கனவு மனசஞ்சலம் உண்டு. போன ராசியில சொல்ல அந்த தர்ப்ப மை இருக்கு பாருங்க, அதை செஞ்சு வச்சுக்கோங்க. பூக்குளியல் செய்யலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. பேச்சில் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், அல்லது யாருக்காவது கடனை பேச விட வேண்டாம். சர்வ நிச்சயமா நீங்க மாட்டுவீங்க. ஒரு சிலருக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, கவுட்டுன்னு சொல்லுவாங்க, கணு சூளை அது தமிழ்ல, இதெல்லாம் ஏற்படும். வலி அதிகமாகும். உணவே மருந்து, மருந்து உணவு என்ற ரீதியில ஒரு வீட்டு வைத்தியம் சொல்றேன் பாருங்க. முடக்கத்தான் ஒரு கைப்பிடி சூரணமாக இருந்தால் 4-5 டீஸ்பூன் எடுத்துங்க. சுக்கு ஒரு 10 கிராம் எடுத்துக்குங்க. ஒன்றும் பாதியமா போட்டு அரைச்சி, தோரம் பருப்பு இருக்கு பாருங்க, அது ஒரு 1/2 டம்ளர் எடுத்துங்க. பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை இருந்தால் கொஞ்சம் போடலாம். 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றி 500 ml அதை சுருக்கி மஞ்சத்தூள் உப்புகள்லாம் சேர்த்து நீங்க சூடாக ஒரு பானமாக நீங்க பருகுங்க. சுவையா இருக்கும். மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். கவுட்டு சொல்றவங்கள கணு சூளை, அதனுடைய வலி குறையும். அந்த வீக்கமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். வாரம் 2-3 முறை செய்யலாம். உடல்ல உள்ள தசைவலி, அதை மசில் பெயின் சொல்லுவாங்க, அதுவும் தீர ஆரம்பிக்கும்.